பாவம் இத்தனை நாள் தூங்குனார் போல இருக்கு, இன்னைக்கு தான் விழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏதோ தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிற போல சொல்லியிருக்காரு. எங்கே நடமாட்டம் இருக்குது, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எது வந்தாலும் இருக்குது. வந்த வெளி மாநிலத்திலேருந்து தான் வருது. அதுவும் அவருக்கு வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் ஆளுகிற குஜராத் மாநிலத்தினுடைய, அதுவும் முந்திரா கடற்கரையிலே இருந்து தான், அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்திலிருந்து தான் வருகிறது என்பது நாடறிந்த உண்மை. இதை ஒப்புக்கொள்ள ஆளுநருக்கு மனம் இல்லை என்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படியே தப்பு. இன்னும் சொன்ன இன்னைக்கு எடப்பாடி நேற்று எதுனா ஒரு மனு கொடுத்தது ரொம்ப வியப்பு. ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்தபோது அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதே குட்கா வழக்கு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி தந்திருக்கிறார். அவரையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு திமுக மீது போதைப்பொருள் மீது போதைப்பொருள் குற்றம் சுமத்தினால் மக்கள் நம்புவார்களா? நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தோம். எடப்பாடிக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நடவடிக்கை எடுத்தால் அதிமுக இல்லாமல் போயிடும். அதனால் அவர் இன்றைக்கு ஏதோ புதிதாக கண்டுபிடித்ததை போல போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தை அதிகரித்திருக்கிறார். அவர் ஆட்சியில் இருந்ததை நாங்கள் சுட்டி காட்டி சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் அதனுடைய பேக்கெட்டுகளெல்லாம் காமிச்சிருக்கோம். அது உள்ள பொருள் இல்லை, ஆனால் வெளியே அந்த அட்டைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி காமிச்சு எங்கள் மீது நடவடிக்கைக்கான பரிந்துரையெல்லாம் பண்ணப்பட்டது. அது நான் அதில் இல்லை என்றாலும் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவு சுலபமாக அன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருட்கள் நடமாடின எடப்பாடி ஆட்சியிலே அதற்கு அரசு உடந்தையாக அரசு இயந்திரம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் சிபிஐ விசாரணை மூலமாக வந்திருக்கிறது. எனவே எடப்பாடிக்கு இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதே கிடையாது. பாஜகவுக்கு இதில் பற்றி பேசுவதற்கு யோக்கியதே கிடையாது. 21,000 கோடி 21,000 கிலோ ஹெராயின் முந்திரா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.